இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை படகுல பலவிதமான காற்றுகள் வந்து மோதி கொண்டிருக்கிறது. கடன் பிரச்சனை என்கிற காற்று மோதுகிறது, வியாதி என்கிற சுழல் காற்று மோதி கொண்டிருக்கிறது, திருமண பிரச்சனை என்கிற காற்று வீசி கொண்டிருக்கிறது, குழந்தை இல்லை என்கிற நிந்தை என்கிற காற்று உங்களை மோதி கொண்டிருக்கிறது, வறுமை என்கிற பெரும் காற்று மோதி கொண்டிருக்கிறது, மனிதரால் வரக்கூடிய பிரச்சனைகள், பிசாசினால் வரக்கூடிய போராட்டங்கள், இப்படி பல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கை படகை மோதி 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 நாங்கள் அமிழ்ந்து விடுவோமோ, நாங்கள் மரித்து விடுவோமோ, இனி அவ்வளவுதானோ என்று கலங்குகிறீர்கள். ஆண்டவர் கேட்கிறார், உங்களுடைய விசுவாசம் எங்கே? சூழ்நிலை பார்த்து நீங்க கலங்க காரணம் என்ன? எந்த போராட்டம் வரட்டும், எத்தனை சுழல் காற்று வரட்டும், எத்தனை கொந்தளிப்பு வரட்டும், நீங்க விசுவாசமா இருந்தா மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். நீங்க விசுவாசத்தோடு இருந்தா நீங்க தாண்டி செல்ல முடியும், போய் அக்கறை சேர முடியும். பாதியில நீங்க அமிழ்ந்து போக மாட்டீங்க.